வெல்கம் டு ஆர்ஜி கிச்சன். வெல்கம் டு ஈரோடு ஆர்ஜி கிச்சன். ஆர்ஜி கிச்சனில் இப்போது என்ன செய்ய போகிறோன்னா மாம்பழம் ரவா கேசரி. அதுக்கு தேவையான பொருட்கள் மாம்பழம், ரவை, சர்க்கரை, நெய், திராட்சை, முந்திரி. இப்போ இந்த ஒரு மாம்பழம் எடுத்திருக்கோம். ஒரு மாம்பழத்துக்கு 1 கப் ரவை, 1 கப் ரவைக்கு 1/4 கப் சர்க்கரை, நெய், முந்திரி. இந்த ஒரு மாம்பழத்தை கொஞ்சம் சின்ன துண்டுங்களாக வெட்டி வச்சுருக்குறோம். மீதியை கூழாக அரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ பார்க்கலாம். இப்போது கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயில் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். நெய்யில் முந்திரி, திராட்சை ரெண்டையும் வறுத்துக்க போகிறோம். இப்போது முந்திரியும் திராட்சையும் வறுப்பட்டுருச்சு. அதை ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போது முந்திரி திராட்சை வறுத்தது எடுத்தாச்சு. மீதம் இருக்கிற நெய்யில் இந்த ரவையை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்க போகிறோம். இப்போ ரவை வறுப்பட்டுருச்சு. இதை ஒரு தட்டுக்கு மாற்றி வைக்க போகிறேன். வறுத்த ரவையை தட்டில் மாற்றி சூடு தணியட்டும், அப்படியே இருக்கட்டும். இப்போ வடை சட்டியில் ரவை கேசரி செய்யறதுக்கு தேவையான தண்ணி 1 கப்பு ரவைனா 4 கப்பு தண்ணி இதில் விட்டுருக்கேன். இது கொஞ்சம் கொதி வரணும். இப்போது தண்ணி கொதி வந்துருச்சு. தண்ணியில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த மாம்பழம் அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த விழுது இதில் சேர்த்திக்கணும். இப்போ நெய், மாம்பழ விழுது இதில் சேர்த்துருக்கோம். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதி வரணும். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. சிம்மில் வச்சுட்டு இப்போ வறுத்த ரவையை இதில் சேர்க்கணும். வறுத்த ரவையை சேர்த்துணும். இதில் வறுத்த ரவையை சேர்த்தாச்சு. இது நல்லா வேகணும். ரவை நல்லா வெந்து வரணும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டு நல்லா வேகணும். இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கலந்து விட்டோன்னா கரைஞ்சிக்கிட்டே வரும். கரைஞ்சி நல்லா சேர்ந்து வந்தாக்கா இதுக்கு கலர் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னாக்கா இதில் மாம்பழத்தோட கலரே இருக்குது. அந்த கலரே அழகாக இருக்குது. இந்த கலர் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ சர்க்கரை கரைஞ்சி கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதில் இந்த மாம்பழ துண்டுகளை போட்டு கலந்துட்டு இந்த முந்திரி திராட்சை வறுத்ததையும் சேர்த்து கலந்து விட்டுறேன். கலந்தாச்சு. இப்போ கேசரி ரெடி. மாம்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு. மாம்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு எல்லோரும் லைக் பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப யம்மியாக இருக்கும். இந்த மாம்பழம் இப்படி முழுசாக பீசஸாக போடும்போது கேசரி சாப்பிடும்போது வாய்க்கு வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.